Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதி, நாளொன்றுக்கு ஒரு பரிகாரம், ஜோதிடம் எஞ்சோதிடம் என்ற தலைப்பிலே நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், குறிப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், எஞ்சோதிடப்படி எஞ்சோதிட அலை வரிசையிலே 9, 18, 27 என்ற தேதிகளிலே பிறந்தவர்களுக்கு நாள், மாதம், வருடத்தை கூட்டினால் 2 என்று வந்தால் இவர்கள் செவ்வாய் சந்திரன் என்ற உட்பிரிவை சார்ந்தவர்கள். பொதுவாக 9, 18, 27 பிறந்தவர்கள் சாதனை செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் துணிச்சல், வீரம், தைரியம் இவர்களுக்கே உரித்தான பாணி. இவர்கள் எதில் நுழைந்தாலும் அதனுடைய உச்சக்கட்டத்தை எட்டுவர். ஒன்று மட்டும் இந்த எண் அலை வரிசையிலே பிறந்தவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பெயர் எண் அதிர்ஷ்டகரமாக இருந்துவிட்டால் எஞ்சோதிடத்திலே பலாபலனை அதிகமாக அனுபவிக்கலாம். இந்த 9 என்ற எண் 2 என்ற எண்ணிற்கு எஞ்சோதிட விதிப்படி 1க்கு 1 பகையானது. ஆகையால் இந்த அலைவரிசையில் பிறந்தவர்கள் தனக்கு தானே தீங்கு செய்து கொள்வார்கள். அதனால் இவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் ஆண்களாலும், ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் இவர்களுக்கு எப்பொழுதும் உபத்திரவும் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் 9 என்ற செவ்வாய்க்கு 2 என்ற சந்திரன் பகையாக இருப்பதால் உடலுக்கு உயிரே பகை என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும். அந்த போராட்டம் இருக்கக்கூடாது என்றால் ஜோதிடத்தின் அடிப்படையிலே, ஜாதகத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கு ஒரு அதட்டமான எண்ணை அமைத்து விட்டால் இவர்களால் முடிக்க முடியாத காரியங்களே கிடையாது. இந்த அலைவரிசையிலே பிறந்தவர்களுக்கு நெருப்பு சம்பந்தமான பணிகளும், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களும், திரவ சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் ஜொலிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எப்பொழுதும் ஒரு வெள்ளை நிற அல்லது சிகப்பு நிற கர்ச்சீப்பை எப்பொழுதும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். சக்தியையும் முருகனையும் மாறி மாறி வணங்க வேண்டும். மேலும் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை கூட்டிக் கொள்ள இந்த 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் ஒரு சாபம். இந்த கோபம் வந்துவிட்டால் இவர்கள் உயர்வை எட்டுகின்ற அந்த நேரத்திலே இவர்களை தட்டி பறிக்கின்ற, தட்டி விழ வைக்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்ததுதான் கோபம். ஆகையால் இவர்கள் அதிர்ஷ்டகரமாக வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால்
இவர்களுடைய பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் தகுந்தாற் போன்று அதிர்ஷ்டகரமான ஒரு பெயரை அமைத்து கொண்டு இவர்கள் வாழ்க்கையிலே உச்சஸ்தானத்தை எட்டலாம். இந்த பகுதியிலே இருப்பவர்கள் பெரிய நீதிபதிகளாகவும் இராணுவத்துறையை சார்ந்தவர்களாகவும் போலீஸ் துறையை சார்ந்தவர்களாகவும் கட்டிடம் கட்டும் கலைகளிலும் இன்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் அறுவை சிகிச்சை மன்னர்களாகவும் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லப்பட்ட வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாகவும் பெரிய ஓட்டுநர்களாகவும் துணிச்சல் மிகுந்த விளையாட்டு வீரர்களாகவும் பலவிதமான கோணங்களிலே இவர்கள் ஜொலிக்கின்றார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான அந்த தேதி என்னவென்றால் 1, 10, 19, 28 என்ற கேலண்டர் டேட்டுகளை தேர்ந்தெடுத்து இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களை வசதியாக்கி கொள்ளலாம். 9, 18, 27க்கு ஆகாத எண் எது என்றால் 2, 11, 20, 29. இந்த இரண்டாம் எண்ணுக்கு ஆகாத ஒரு எண் என்றால் 9, 18, 27. ஆக மொத்தத்திலே இந்த பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் பொருத்தமான பெயர் அமைக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத அதிசயங்கள், அதிர்ஷ்டங்கள், அற்புதங்கள், ஏற்ற நிலை, உயர்வு நிலை, ஒன்றில் இருந்து ஒன்று சுகமான நிலைக்கு தாவி சென்ற வண்ணமாகவே இருப்பார்கள். எஞ்சோதிடத்தினுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால் ஜாதகத்திலே பல யோகங்கள் மடக்கினாலும் அந்த யோகங்கள் தசைகள் நடப்புக்கு வரவில்லை என்றாலும் கூட இந்த எஞ்சோதிடம் அதட்டமான பெயரை வைக்கும் பொழுது இவர்களுக்கு அதட்டமான இடங்களிலே இருந்து பலவிதமான வாய்ப்புகள் வசதிகள் தானாகவே வந்து இவர்களை வழி நடத்துகின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதால் இந்த நியூமராலஜி என்று சொல்லப்பட்ட எஞ்சோதிடத்தின் மீது அதிக நம்பிக்கை மக்களுக்கு இப்பொழுது வந்த வண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் பிறக்கும் பொழுதே இந்த கலவையை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய அதிர்ஷ்டமான நாம எழுத்து என்று சொல்லப்படுகின்றது எல்லாம் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உருவாவது. அதற்கு பிறகு அதிர்ஷ்டமான கலவை எந்த கிரகத்தின் அடிப்படையிலே வைத்தால் அவர் வாழ்க்கை முழுவதும் வசதியாகவும் அதே நேரத்தில் அசதி இல்லாமல் பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்காது தன்னிச்சையாக இயங்கக்கூடுவதற்கு அதிர்ஷ்டமான எண் இவர் தேர்ந்தெடுத்தால் அதை ஜாதகத்தின் அடிப்படையிலே வைத்து கொண்டால் போதுமானது. இவர்களுக்கு தேவையான குடும்பம், தொழில், கல்வி, ஏறுமுகம், மற்ற அந்த தோல்விகளை சந்தித்தாலும் துவண்டு போகாத மனப்பான்மை, இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுடைய சொந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அதட்டமான இந்த கலவைக்கு வைத்து கொண்டால் நிச்சயமாக ஏற்றத்தை பெறலாம் என்று சொல்லி இந்த பகுதியை இறுதி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.